பஞ்சபிராணம் ஓதுதலுடன் ஆரம்பமாகும். மலையால் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்து புகுவார் அவர் பின் புகுவேல் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைக்கின்ற போதும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பத்தினறி அறிவித்து பழவினைகள் வாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கு எனையாண்ட அத்தனருக்கு அருளியவாறு ஆரறிவார் அச்சோவே. கற்றவர் விளங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவனை திருவிழி மடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரவன் கண்கள் குளிர்ந்தனவே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் நீந்த பிரான் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் அலைக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பலிக்கு நட்டம் பயிலவல்லானுக்கே எதிர் பல்லாண்டு கூறுதுமே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி தேவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அல்லானும் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இரவாமல் பிறவாமல் எனையாள் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாத கருள்வோனே குகநேத குமரேதா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமானே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன்கோன் முறையரது செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். கருணைக்கடலாக இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற எம்பெருமானுடைய திருவடிகளை வேண்டிக் கொண்டு எம்பெருமானுடைய திருவருள் பிரகாரமாக இந்த ஆச்சிரமத்தினை வழிநடாத்தி செல்கின்ற பெருமதிப்புக்குரிய சுவாமிகள் அவர்களுக்கும் இன்றைய தினம்
இந்த மலருக்கான வெளியீட்டுரை மதிப்பீட்டுரை ஆகியவற்றை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே கூடியிருக்கின்ற அடியவர்கள் பெருமக்களும், அதிலும் விசேடமாக ஆரம்பகால ஆச்சிரமத்தின் ஆரம்பகால பணிகளிலே முன்னின்று செயற்பட்ட இந்த தொண்டர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆச்சிரமத்திலே நடைபெற்று வருகின்ற பலவிதமான செயற்பாடுகளிலே இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடு என்பதும் ஒரு முக்கியமான நிகழ்வாக மாதந்தோறும் இங்கே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 331வது ஞானச்சுடர் மலர் வெளியீடானது இன்றைய தினம் இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த மலருக்கான வெளியீட்டுரையை செல்வி தயாளினி குமாரசாமி அவர்களும், மதிப்பூட்டுரையை திருமதி சசிலேகா ஜெயராஜன் அவர்களும் இங்கே நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஞானச்சுடர் மலர் வெளியீடானது ஒரு முக்கியமான செயற்பாடாக இந்த ஆச்சிரமத்தினாலே நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற இந்த வெளியீட்டுரை மதிப்பூட்டுரை ஆகியவற்றை இந்த இருவரும் பிரசன்னமாகி இந்த கலைப்பண்பாட்டு பேரவையின் வெளியீட்டினை சிறப்பித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே அவர்களை இன்றைய தினம் இந்த மலருக்கான வெளியீட்டுரையை செல்வி தயாளினி குமாரசாமி அவர்களை நிகழ்த்துமாறு ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். நாதப்பெரும்பொருளாக ஒளி வடிவமாக இருக்கின்ற முருகப்பெருமான் நெஞ்சங்களிலே மேலுறுதி கொண்டு இந்த சந்நிதியான் ஆச்சிரமத்தினுடைய பிரதம கர்த்தா மோகனதாஸ் சுவாமி அவர்களை மனதினிலே நிறுத்தி, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் நெஞ்சத்திலே இருத்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக சந்நிதியான் ஆச்சிரமத்திலே கூடியிருக்கின்ற அன்னதான கந்தனுடைய மீளா அடியவர்களே, உங்கள் அத்துணை பேர்களையும் மனம் மொழி மெய்களினால் வணங்கி மகிழ்கிறேன். 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்திற்கான 331வது மலர் ஞானச்சுடரினை வெளியீட்டுரையினை ஆற்றி வெளியிட்டு வைப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகின்றேன். இந்த சந்நிதியான் ஆலயத்தினுடைய ஒரு பாகத்திலே இயங்கி வருகின்ற சந்நிதியான் ஆச்சிரமத்தினுடைய சமுதாய பணிகளிலும் சமூக பணிகளிலும் வியக்கத்தக்கதான ஒரு ஆச்சிரமமாக இது பன்னெடும் காலமாக மிளிர்ந்து வருகின்றது. அதிலே ஒரு அளவுக்கு அதிகமான உன்னதமான பணியிலே ஒன்று இந்த புத்தக வெளியீடு. இந்த புத்தக வெளியீட்டினை நான் இன்றைய வெளியீட்டுரையிலே ஏன் இந்த புத்தக வெளியீடு செய்யப்படுகின்றது, இதனுடைய தேவை இந்த சமுதாயத்திலே எத்தகையதாக இருக்கின்றது, இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டினுடைய முக்கியத்துவத்தினால் எத்தகைய பயன்கள் எல்லாம் எம்மவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்ற கருத்தியல்களின் அடிப்படையிலே சில கருத்துக்களை குறிப்பிட்டு இந்த நூலினை வெளியிட்டு வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது தொடர்பான மதிப்பீட்டுரை, அதாவது இந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்றோர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் இந்த ஞானச்சுடர் மலரினை மாதந்தோறும் வெளியீடு செய்து வைத்து உரையாற்றியும் மதிப்பீடு செய்து உரையாற்றியும் வருகின்றவர்கள் தங்களுடைய தரத்தை நிர்ணயம் செய்து கொள்ளவும் இந்த ஞானச்சுடர் மலர் ஒரு தளமாக அமைந்திருக்கிறது என்று இந்த வெளியீட்டுரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற விரிவிரியாளர் செல்வி தயாளினி அவர்கள் தன்னுடைய சுய வரலாற்றையே ஒரு சான்றுபடுத்தி இங்கே இந்த வெளியீட்டுரையை ஆற்றி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வெளியீட்டுரைக்கு ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக மதிப்பீட்டுரை. இந்த மதிப்பீட்டுரையை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்
எங்களுடைய சைவப் புலவர் ஆச்சிரமத்தின் பேரவை கலைப்பண்பாட்டு பேரவையின் தொண்டு நடவடிக்கைகளிலே நீண்ட காலமாக செயற்பட்டு வருபவர். அவர் இந்த வெளியூட்டுரையை ஆற்றுவதற்காக ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே அவரை அழைத்து கொள்கிறேன். ஐயா கூட்டம் வச்சு தானே எல்லாரையும் யார் யார் இப்போ பேசுகிறேன் டேட் போடுறவர் எங்களை ஒன்று கூப்பிடையிலேயே பேர் போட்டிருக்கே அண்டு சொல்லி போட்டு பார்த்தேன். ஆனால் உண்மையாக நான் போடாததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை போடையின்றதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெண்டா ஒவ்வொருவருடைய புது புது ஆக்களுடைய பேச்சுகளை நாங்கள் கேட்கணும். எல்லாருமே இதில் நான் பார்த்த நேரம் இருந்து எங்களுடைய பழைய ஆக்கள் ஒரு பெரும்பாலும் முற்றாக தவிர்க்கப்பட்டு எல்லாம் புது ஆக்கள். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு இவர்களை வளர்ப்பதன் ஊடாக உண்மையாக பழையவர்கள் பழையாக்கள் நாங்கள் கொஞ்சம் போக இளையவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் ஊடாகத்தான் இனி இந்த மாணவர்கள் எல்லாம் வளரப்போகிறார்கள். ஆகவே அவர்களுடைய பேச்சுக்களை கேட்பதன் ஊடாக நல்ல சமுதாயம் உருவாகும் என்று கூறி அடுத்தது ஆவணி மாத நிகழ்வுகள் வேற அந்த நிகழ்வுகள் இதிலே போடப்பட்டிருக்கு. அதில் வெள்ளிக்கிழமை என்னென்ன நிகழ்வுகள் என்று போட்டு வார வெள்ளிக்கிழமை வந்து 1/8/2025 தவனேசன் அவர்கள் ஞானவேல் என்ற ஒரு தலைப்பில் கட்டுரை பாருங்க வேறண்டா சித்த மருத்துவத்துறை மருந்தாளர். அப்போ இதில் போடுறாக்கள் எல்லாம் பேச்சாளர்கள் தான் நீங்கள் நினைப்பீங்கள் ஏதோ ஆசிரியர்களாக இருப்பினும் பெரிய பேராசிரியர் எல்லாருமே வேறு 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 பாடத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான். இந்த நூல்களிலே கட்டுரை எழுதுபவர்களாக இருக்கலாம், இந்த சொற்பொழிவாற்றுபவர்களாக இருக்கலாம், இந்த நிகழ்வுகளை நடத்துபவர்களாக இருக்கலாம், எல்லாமே வேறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறி உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தை இன்றைக்கு நான் வந்ததுக்கான காரணம் எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு மாகாண மட்ட பரீட்சை 5ஆம் ஆண்டு நிற்க இயலாது. ஆனாலும் நான் வந்ததுக்கு காரணம் இன்றைக்கு நான் ஐயா எங்களை முதலே சொல்லிட்டேன், எங்களை சிறப்பிப்பதற்காண்டி இதில் பேரை போட்டு எங்களை கூப்பிடுறேன். இன்றைக்கு நான் வரையலை என்றால் அடுத்த வருஷம் இந்த பேர் இதில் வராது. சரியோ? அதை நினைச்சு கொண்டு நான் உண்மையாக எங்களை கௌரவிக்கிற அந்த கௌரவிப்புக்கு நாங்கள் உண்மையாக தலை சாய்க்கணும். அந்த வகையிலே எங்களுடைய ஐயா எங்களை அழைத்து இந்த ஒரு பெரிய காரியத்தை எங்களை செய்வதற்கு எங்களுக்கு அழைத்து சிறப்பித்தமைக்காக நன்றி குறிப்பிட வருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இது வருதா? இங்கே இருக்காவ சரி சரி என்ன சரி தம்பு சரோஜா அவன் ஏற்கனவே சொல்லுவோன்னு வா நீ வா தயாளினி நீ வா